என்ன சொன்னது என்னாச்சு, இதை போறேன் போயிடுவாங்க. இப்படி எல்லாம் பல கட்டங்கள் நடந்திருக்கு. ஒரு நாள் கூட என்ன செய்யதில்லை, என்னை அடித்தது கிடையாது, ஏன் இதை செய்யவில்லை என்று கேட்டதில்லை, ஏன் இதை செய்தால் என்று கண்டித்ததும் கிடையாது என்று அவர்களை பற்றி என்ன செஞ்சாங்க அவங்க சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இது சராசரி மனிதர்களுக்கு இல்லாத ஒரு மேம்பட்ட மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மீது புரிந்து கொள்ள வேண்டும். இல்லறம் என்று வருகிற போது அவர்கள் சில மனைவிமார்களை கோபப்பட்ட பல சூழல்கள் இருந்தாலும் ஒருபோதும் அவர்கள் அடித்ததில்லை என்பது அவரது வரலாறு போற்றிக் கொண்டிருக்கிறது. வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு பெரிய விஷயம் இல்லையா இது? ஒரு தடவை கூட என்ன செய்ய தொட்டதில்லை, பெரிய மேட்டர், பெரிய விஷயம் தான் அது. கோபப்படக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் கோபப்படுறான், எப்படி எல்லாம் அடிக்கிறான், எப்படி எல்லாம் ஏசுறாங்க. அதுக்கு மத்தியில அல்லாஹ்வின் தூதர் நமக்கு முன்மாதிரி இல்லையா? அழகிய முன்மாதிரியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதப்படுவதை பார்க்கிறோம். பொதுவாக குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க, சாப்பாடு எடுத்து வாயில ஊட்டி தூக்கி விடுவாங்க. அது ஒரு பெரிய மேட்டரா யாரும் பார்க்க மாட்டாங்க, ஊட்டி விடணும் அதுதான் தேவையான விஷயம் நினைப்பாங்க. மனைவிக்கு யாராவது எடுத்து ஊட்டி விட்டா இருப்பாங்க, என்ன சொல்லுவீங்க? அப்பா இளமை திரும்பிச்சாங்க கேட்பேன். கொஞ்சம் வயசானவராக இருந்தா இளமை திரும்பிச்சா ரொம்ப எனக்கு குதூகலமா விளையாடுற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்பேன். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஒருத்தர் அப்படி செஞ்சாருன்னா அது சுண்ணத்தான். 2 வாய் எடுத்து யார் கூட்டி விட்டா, இந்த சாப்பிடுன்னு சொல்லி வாயில வச்சு திணிச்சு விட்டாருங்களே, 2 உருண்டை அவ்வளவு உணவு கொடுத்தாருன்னு சொன்ன ஒரு பெரிய தவறே கிடையாது. ஏன்? அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால், மக்களை பார்த்து சொல்லுவாங்க, இன்னகலன் துன்பிக நபகத்தன் தபுதகி பிஹா வஜ்ஹல்லாஹ் இல்லஸ்தத பிஹா தரஜத்தன் மர்ஃபஅத்தன். நீ அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி எந்த ஒரு காசை செலவழித்தாலும் அதிலே அல்லாஹ் உனக்கு ஒரு அந்தஸ்தை ஒரு தகுதியை கூட்டாமல் இருப்பதில்லை. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நீ எவ்வளவு காசு செலவழிச்சாலும் சரி, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து ஒரு தகுதியை கூட்டத்தான் செய்யறான், அதிகப்படுத்ததான் செய்யறான். எந்த அளவுக்கு? ஹத்த லுக்பத தலவஹா ஃபீ தமீம் ராத்திக, உன்னுடைய மனைவியுடைய வாயிலை வைக்கிற ஒரு கவலம் உணவாக இருந்தாலும் சரியே, அதுவும் தர்மம் தான். அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி என்ன செய்யற இனிய இல்லறம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இனிய இல்லறத்தை யார் எதிர்பார்க்கிறா? அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நினைச்சு மனைவியுடைய வாயில் நீ ஊட்டுகிற ஒரு கவலம் உணவாயிரும், அதுவும் உன்னுடைய அந்தஸ்தை கூட்டி விடாமல் உயர்த்தி விடாமல் இருப்பதில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இனிய இல்லறத்தை கண்டு இறைவன் விரும்புகிறான், ஆசைப்படுகிறான், அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சைத்தான் தான் கோபப்படுறான். ஒரு சந்தோஷமான குடும்பத்தை பார்த்தா கோபப்படுறது யார் தான்? அதை பார்த்து பொறாமப்படுறது யார் தான்? சைத்தான் கோபப்படுறான். இங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த உதாரணத்தை, நோண்டு ஒரு தடவை நினைவுபடுத்த ஆசைப்படுறேன். இப்லீஸ் இருக்கான்ல, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், சைத்தான் உங்களுக்கு தலைவன். அவன் என்ன செய்வான்னு சொன்ன, தன்னுடைய அரியாசனத்தை எங்கே அமைத்திருக்கிறான்? நீரின் மீது அவன் அமைத்திருக்கிறான். கடல் மாதிரி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்குல்ல, அந்த நீர்நிலைகளில் தான் சைத்தானுடைய சிம்மாசனம் அரியாசனம் அமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் அங்க உட்கார்ந்துகிட்டு தன்னுடைய பரிவாரங்களை, தன்னுடைய படை ஆட்களை அவன் பூமியினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கிறான். அவன் அவனுடைய தொண்டர்களை எல்லாம் எங்க அனுப்பிடுறான்? கடல்ல உட்காந்துக்கிட்டு தான் அவன் ஆணையிட்டு யார் அனுப்பி வைக்கிறான்? குட்டி பிளீஸ்களை பூரா சைத்தான்களை பூரா அனுப்பி விடுறாங்க. அவர்கள் போகிறாங்க, போய் என்ன செய்யறாங்க? மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு சென்று எப்படி எல்லாம் கெடுக்க முடியுமோ அப்படி கெடுக்கிறாங்க. யாரு? இப்லீஸ். சைத்தான் என்ன செய்வான்? நல்லதான் சொல்லுவான். அவன் என்ன செய்வான்? நல்லவே குரான்னு சொல்லி காட்டுவான். மனசுக்குள்ள பூந்து பாப்பத்தை உருட்டாக்கும், அவ்வளவுதான். வேற ஒழிஞ்சிய மாட்டேன் பெரிய அளவுல. அவன் செய்யற வேலை என்ன? ஹன்னாஸ் அல்லது யுவஸ்பிசு ஃபீ சுதூரின் நாஸ், மனித உள்ளங்களுக்குள் மறைந்து கொண்டு கண்களுக்கு தெரியாத விதத்துல மனித நெஞ்சங்களுக்குள் புகுந்து கொண்டு குழப்பத்தை விளைவிப்பவன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹன்னாஸ் அல்லது யுவஸ்பிசு ஃபீ சுதூரின் நாஸ், மனித உள்ளங்களுக்குள் புகுந்து மனது எண்ணங்கள்ல குழப்பங்கள்ல சந்தேகங்களை பொறாமைகளை ஐயங்களை என்னென்ன நெகட்டிவாக இருக்குமோ அந்த எண்ணங்களை பூரா நேர்மறையான சிந்தனைகளை தோற்றுவிக்கிற வேலைகளை பூரா சைத்தான் செய்கிறான், இப்லீஸ் செய்கிறான், சைத்தானுடைய பரிவாரங்கள் செய்கிறது. எல்லாம் பண்ணி மனுஷனை வந்து கெடுத்துடுவான். நல்ல வழிக்கு போக விடாம நேர் வழியில் செல்ல விடாமல் இப்லீஸ் இருக்கிறான். இப்லீஸும் இப்லீஸுடைய சைனியம் அவருடைய சிப்பாய்களும் படை பரிவாரங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல காரியம் செய்யற ஒருத்தன் கணிச்சான், ஒருத்தன் பாக்குறான். ஒரு ஏழை உட்காந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பசியோட உட்காந்துருக்கான், தெரியுது அவனுக்கு பசியா இருக்கும், வயலாம் ஒட்டி கிடக்கு, பாவம் பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. அப்படி என்ன செய்ய கொடுக்கலான்னு தோணுது. ஆமா இவனுக்கு இப்படித்தான் இருப்பானுங்க, இவனுக்கு கொடுத்துட்டே இல்லாத உலகத்துல வறுமையை ஓட்டிட முடியுமான்னு நினைப்பேன். யாருக்கு போடுற எண்ணத்தை? உலகத்துல வறுமையை ஒழிக்கிறது இருக்குன்னா பக்கம் இதை ஒருத்தருடைய பசியை திட்டிக்கலாம், அந்த அளவுக்காக குறைஞ்சபட்சம் செய்ய முடியுமா இல்லையா? அந்த எண்ணத்துக்கு இவன் தயாரா இருப்பான். ஆனா இவன் போடுவான். யாரு? ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர, மனிதர்களுக்கு அவன் எதை எச்சரிக்கிறான் என்று சொன்னால் ஏழ்மை வறுமை ஏற்பட்டு விடும் என்று அவன் அச்சுறுத்துவான், எச்சரிக்கை செய்வான். மனசுக்குள்ள இருக்கிறோம், அவன் இப்படியே கொடுத்து நீ அடிஞ்சு போயிடுவ, சும்மா போய் வேலையை பார்ப்போ
அப்படின்னு உள்ளத்துல மனசுக்குள்ள எண்ணத்தை போட்டா போதும். தபால் என்ன செஞ்சிருவான், கொடுக்க மாட்டான், போயிட்டே இருப்பான்.